திருபுவனம் அருகே கோயில் காவலாளி காவல்துறையால் தாக்கப்பட்டு உயிரிழந்த சம்பவத்தின் சுவடுகள் மறைவதற்குள் தேனியிலும் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்டவர் காவல் நிலையத்தில் வைத்து தாக்கப்பட்ட சம்பவத்தின் காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த ஜனவரி மாதம் 14ஆம் தேதி தேவதானப்பட்டியைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநரான ரமேஷை காவல் நிலையத்தில் வைத்து காவல்துறையினர் சரமாரியாக தாக்கிய காட்சிதான் இது. சாலையில் சென்ற பேருந்தை வழிமறித்து இடையூறு செய்த புகாரின் பேரில் ரமேஷை காவல்துறையினர் விசாரணைக்காக அழைத்துச் சென்றுள்ளனர். அப்போது காவல்துறையினர் தங்களது வழக்கமான பாணியில் விசாரிக்க ஆரம்பித்துள்ளனர். காலில் விழுந்தும் அவரை விடாமல் எட்டி உதைத்து காவல்துறையினர் கொடூரமாக தாக்குதல் நடத்தியுள்ளனர். வழக்கறிஞர் பாண்டியராஜன் என்பவர் வேறு ஒரு வழக்கிற்காக காவல் நிலைய சிசிடிவி காட்சிகளை தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலம் பெற்றுள்ளார். அப்போது ஆட்டோ ஓட்டுநர் ரமேஷ் தாக்கப்படும் வீடியோவை கண்டு அதிர்ச்சி அடைந்த அவர் தற்போது திருப்புவனம் காவல் கொலை விவகாரத்தை தொடர்ந்து வீடியோவை வெளியிட்டுள்ளார். ஆறு மாதங்களுக்கு பின் வெளிவந்த இந்த சம்பவம் தொடர்பாக கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் தனி விசாரணைக்கு தேனி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவிட்டுள்ளார். மேலும் தேவதானப்பட்டி காவல் ஆய்வாளர் உட்பட 5 காவலர்களை ஆயுதப்படை பிரிவுக்கு மாற்றி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது.